நோட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு புக்கில். இன் எ ஃபைனைட் ஏபி, சரியா, ஒரு ஃபைனைட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், சரியா, whose first term is a. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம எப்பொழுது எப்படி சொல்லுவோம், ஏன்னு தான் சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட் டேர்ம் எல். ஸோ கடைசி டேர்ம் வந்து எல்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம், சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் 15 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நம்பர் ஏன்னு சொல்லுவோம், லாஸ்ட் நம்பர் எல்னு சொல்லுவோம், சரியா. அப்படின்னு நம்ம நேம் கொடுப்போம். தென் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் அன் ஏபி இஸ் கிவன் பை. இப்போ நான் சொல்லிட்டேன் 15 நம்பர்னு சொல்லிட்டேன். சப்போஸ் உனக்கு தெரியல, நிறைய இருக்க டேர்ம்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கூட்டி போயிருக்கு, கடைசி நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்குள்ளே எத்தனை நம்பர் இருக்கும், எத்தனை டேர்ம்ஸ் உள்ளே இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சது லாஸ்ட் நம்பர் என்னது, நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், டிஎன் = a + n - 1 × d தானே. ஸோ எந்த நம்பர் கண்டுபிடிக்க வந்தாலும் ஃபார்முலா என்னது, டிஎன் = a+, எந்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுன்னு ஆமாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 20 நம்பர் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அந்த ஃபார்முலா எடுத்து எழுதுவோம், டிஎன் = a + n - 1 × d போடுவோம். ஸோ அப்போ லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும், சரியா. அப்போ டிஎனுக்கு பதில் என்ன எழுத, n = a + n - 1 × d போடட்டா, சரியா. ஸோ இது லாஸ்ட் நம்பர் இந்த வடிவத்தில் தான் இருக்க போகுது. இப்போ எனக்கு என்ன வேணும்னு சொன்னால் அந்த சீக்வென்ஸ், அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனுக்குள்ள எத்தனை நம்பர் உள்ளே இருக்குன்னு செக் பண்ணணும். அது பாடு நிறைய கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இதையே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். இந்த ஃபார்முலாவே கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றி கொண்டு வரேன். என்ன வர, எனக்கு தேவை எண்ணு தானே. ஸோ அப்போ எண்ணெய் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் இந்த கொண்டு வரணும். அப்போ என்ன வரும், இந்த எல் எழுதிட்டேன், இங்கே வந்து ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ் தானே. ஸோ அப்போ வந்து ஏ வந்து அடிஷனில் இருக்குது. அப்போ இந்த பக்கம் வரும்போது சப்ராக்ஷனில் வரும். ஸோ L - A is equal to n - 1 d போட்டனா. அப்புறம் என்ன இருக்குது, n மட்டும்தானே வேணும். அப்போ இந்த d எந்த பக்கம் கொண்டு வரட்டா. அப்போ L - A எழுதிட்டேன். இங்கே டிக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷனில் இருக்குன்னு சொன்னால் மல்டிப்ளிகேஷனில், ப்ராக்கெட்னா மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ அப்போ இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் கீழே வரும். இங்கே நியூமரேட்டரில் இருந்துச்சு, இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ L - A/d. பாக்கி இங்கே என்ன இருக்குது, n - 1 இருக்கா. எனக்கு n மட்டும் தானே வேணும். ஸோ அப்போ இந்த -1 இந்த பக்கம் கொண்டு வரட்டா. அப்போ L - A/d இங்கே அடிஷன் சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே சப்ராக்ஷன் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது ப்ளஸில் வரும் அடிஷனில். ஸோ அப்போ L - A/d + 1. ஸோ அப்போ ஒரு சீக்வன்ஸ், ஒரு ஏபியில் உள்ள எத்தனை நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா L - A/d + 1. எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்னு சொன்னால் கடைசி நம்பர் மைனஸ் முதல் நம்பர் பை டிஃப்ரென்ஸ் + 1, சரியா. ஸோ கடைசி நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் பை டிஃப்ரென்ஸ் + 1. ஏதோ ஒரு விதத்தில் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா. எக்ஸாம்பிள் 2.26 find the number of terms in an AP 3, 6, 9, 12, etc. up to 111. ஸோ அப்போது இது ஒரு ஏபின்னு அவங்க சொல்லிட்டாங்க, சரியா. செக் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இதில் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் எத்தனை நம்பர் உள்ளே இருக்குது, சரியா. இதில் வந்து நீ உட்காந்து எழுதிட்டு இருந்தது 12, 15, அப்புறம் 3 3 ஆட் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ 15, 18 இதுமாதிரி உட்காந்து நீ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம போயிடலாம். அப்போ என்ன வரும், n = இப்போ தானே பார்த்தோம், L - A/d + 1. ஸோ லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் பை டிஃப்ரென்ஸ் + 1, சரியா. அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் அதில் இருக்க போகிறேன். அப்போ எல்னா என்ன, லாஸ்ட் நம்பரா 111, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பரா. ஸோ என்ன இருக்குது 3, dனா எவ்வளோ டிஃப்ரென்ஸு, 3 3 கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ d = 3. எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன வரும், 111 - 3/3 + 1, கரெக்டாக. ஸோ 111 - 3 108/3 + 1. ஸோ 108 3 ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வருது, 1 3s are 3, இங்கே 3 3s are 9, ரிமைண்டர் 1, 6 3s are 18, சரியா. ஸோ 36 + 1, ஸோ 37 என்னது என்ன அர்த்தம், எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரியா. எத்தனை நம்பர் உள்ளே இருக்குது. ஸோ அப்போ 37 நம்பர் மொத்தம் இருக்குது அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், சரியா. எக்ஸாம்பிள் 2.27 determine the general term of an AP whose 7th term is -1 and 16th term is 17. ஸோ அப்போ கேட்டிருக்குது என்னன்னு சொன்னால் ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் டேர்ம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் 7th டேர்ம் 7வது நம்பர் -1 இருக்குது, 16th டேர்ம் 16வது நம்பர் 17 இருக்குது, சரியா. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறத வச்சு நான் ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னு நான் என்ன சொன்னேன், நான் டிஎன் = A + n - 1 × d இருக்கா. அதில் கொண்டு போய் என்ன பண்ணுவோம், ஏவையும் டியையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா. அப்போ பாக்கி எல்லாமே என்ன இருக்கும்னு சொன்னால் n நம்பர்ஸில் தான் இருக்கும். ஸோ அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு தேவையான ஏயும் டியும் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்கே ஏவும் டியும் கொடுக்கல. ஆக்சுவலாக எந்த சீக்வன்ஸும் கொடுக்கல, என்ன சீக்வன்ஸும் கொடுக்கல.
எங்கே ஸ்டார்ட் பண்ணது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் எதுவுமே தரல. ஸோ அப்போது கொடுத்துருக்கதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஏயும் டியையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது என்னது, T7 T7 இஸ் ஈக்குவல் டு -1 7th நம்பர் -1. ஸோ அப்போ 7th நம்பர் எப்படி எழுதுவோம் நம்ம, A + n-1 1 × D தான் சொல்லுவோம். அப்போ n-1 7 - 1 60. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோ, 7வது நம்பர்னா A + ஒரு D கம்மியாக இருக்கும், 60 இஸ் ஈக்குவல் டு -1 எழுதிட்டேன்னா. அப்புறம் T16 இஸ் ஈக்குவல் டு 17. ஸோ அப்போ T16 அர்த்தம் A + இதில் ஒரு 16னா அதில் ஒரு D கம்மியாக இருக்கும். ஸோ A + 15D இஸ் ஈக்குவல் டு 17. அப்போ என்ன பண்ணணும்னா AD நம்பர் இருக்குது, இங்கே AD நம்பர் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு வேரியபிளை கட் பண்ணால் தான் எனக்கு இன்னொரு வேரியபிளுக்கு ஆன்சர் வரும். இல்லாட்டி என்ன வரும், ஆன்சர் எனக்கு வரப்போகிறதில்ல. அப்போது ஒரு வேரியபிளை கட் பண்ணுங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இது ஒரு ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இதுலேருந்து இதையோ இல்லை இதுலேருந்து இதையோ சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மைனஸ் தானே. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், -1 போடும்போது இந்த மைனஸு இங்கே ப்ளஸ் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அப்புறம் திரும்ப மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, திரும்ப மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, அப்படி தானே போடுவோம். ஸோ இப்படி போடுவோம்ல, அதாவது 2x - x + 3 என்ன போடுவோம் நம்ம. ஸோ 2x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, இப்படி தானே போடுவோம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். சரியா, இந்த ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணுற வாசி என்ன பண்ணுறா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ இனிமேல் இங்கே உள்ள சைனை பார்க்கக்கூடாது, இங்கே கீழே உள்ள சைன் தான் நம்ம பார்க்கணும். சரியா, அப்போது A - A அப்போ A - A 0 அதனால கேன்சல் பண்ணியாச்சு. 6 - 15. ஸோ 6ல் 15 போயிடுச்சு 9, பெரிய நம்பர் சைனு 15ஓட சைனு மைனஸ். ஸோ -9D போட்டாச்சு. அப்புறம் -1 - 17. ஸோ ரெண்டுமே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். அப்போ -18 போட்டேன். அப்போது எனக்கு D தான் வேணும். அப்போ -9 டைம்ஸ் D. அப்போ இந்த 9 இந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் போகும், இங்கே மேலே இருக்கு, இங்கே கீழே போகும். ஸோ -18/-9. ஸோ அப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருக்குது. ஸோ நல்லா தெளிவாக இருக்கணும். அடிஷன் சப்ராக்ஷன் இருக்கும்போது அதோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருக்கும்போது அதோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்போது இங்கே மைனஸ் ஈவன் டைமில் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணலாமா, மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ அப்போ 18/9 2 வந்துடுச்சா. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, இப்போ நான் D கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு வந்து A வேணும். ஸோ அப்போது இந்த Dயை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணால் எனக்கு A வந்துடும். ஸோ இது சின்னதாக இருக்குது. ஸோ இதில் கொண்டு போய் நான் போட்டுட்டேன். இப்போ A + 6D = -1. ஸோ இதில் Dங்கிற இடத்துல 2 கொண்டு போய் போட போகிறேன். ஸோ அப்போ A + 6 × 2 = -1. அப்போது A + 6 2s are 12. இங்கே ஒரு -1. அப்போ இங்கே என்ன இருக்குது, எனக்கு A மட்டும்தான் வேணும். அப்போ இந்த 12 இந்த பக்கம் போகும்போது என்ன வரும், இங்கே +12 இந்த பக்கம் போகும்போது -12 வந்துடும். ஸோ அப்போ -1 -12. அப்போ இதுவும் மைனஸு இதுவும் மைனஸு. அப்போ என்ன பண்ணணும், ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணுமா. ஸோ அப்போ -13. அப்போ ஏவோட ஆன்சர் -13 கண்டுபிடிச்சிட்டேன். நான் என்ன சொன்னேன், ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏவும் டியும் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, அதாவது இது வந்து ஏதோ ஒரு நம்பர், இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் ஏதாவது நம்பர் கண்டுபிடிக்கிட்டா இந்த ஃபார்முலா. அப்போ Tn = A + n - 1 × D போட்டோன்னா இதில் கொண்டு போய் ஏயும் டியும் போடுவோம். அப்போ ஏங்கிறதுல இருக்குது -13 ப்ளஸ் n - 1 போட்டேன். D எவ்வளோ இருக்குது, எனக்கு 2. சரியா, அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ 13 போட்டேன், -13 போட்டேன். அப்புறம் இங்கே என்ன இருக்குது, இந்த 2 இது கூடயே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × n 2n, இங்கே 2 × -1. ஸோ அப்போ ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸா, அப்போ -n வருமா. ஸோ 1 × 2 2 போட்டேன்னா, ஸோ 2n போட்டுட்டேன். இந்த 2n போட்டுட்டேன். பாக்கி என்ன இருக்குது, -13 -2 இருக்கா. ஸோ மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணி -n போடணுமா. ஸோ -13 -2னா -15 வந்துருச்சா. ஸோ அப்போது இது ஆக்சுவலாக அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொடுக்கல, அந்த சீக்வன்ஸே கொடுக்காமலே நம்ம அதோட ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சோம். சரியா, Tn = 2n - 15. ஸோ அப்போ உனக்கு சப்போஸ் இந்த சீக்வன்ஸ் என்னவா இருக்கும்னு செக் பண்ணி சொன்னீங்கன்னா, ஸோ 1 போட்டினா ஃபஸ்ட் நம்பர் வந்துடும், 2 போட்டினா செகண்ட் நம்பர் வந்துடும், 3 போட்டால் தேர்ட் நம்பர் வந்துடும். வரிசையாக உனக்கு தேவையான சீக்வன்ஸை நீ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நீ கண்டுபிடிச்சி சரியான செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 7th டேர்ம் வந்து -1. ஸோ இந்த இடத்துல 7 போடு. ஸோ 2 7s are 14. 14 - 5 15 எவ்வளோ வரும், -1. அப்போ 7வது நம்பர் -1ங்கிறது வந்துடுச்சா, கரெக்டாக. ஸோ அப்போ நீ கண்டுபிடிச்சது சரிதான். ஸோ சில சமயம் உனக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணிக்கோ. சரியா.